இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்புல இயல் 2ல் இருக்கிற சிறகின் ஓசை பாடம் தான் பார்க்க போறோம். பாடம் சிறகின் ஓசை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்கிறோம். இந்த மாதிரி பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போறது, அதாவது ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு பறந்து போறது தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலசை போதல் பெரும்பாலான காரணங்களுக்காக நடக்கும். உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அதிகபட்சமா இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகளோட வலசை போதல் இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நடக்குது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. பொதுவா இந்த வலசை போதல் எந்த திசையில நடக்கும்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. அந்த பறவைகள் எல்லாமே தங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்திருக்கும். இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுக்கும். சில பறவை இனங்கள் அதே பாதையிலேயே தங்களோட தாய் நிலங்களுக்கு திரும்பி வந்துடும். எந்த நாட்டில இருந்து வேறு நாட்டுக்கு போச்சோ அந்த வேறு நாட்டில இருந்து தன்னோட தாய் நாட்டுக்கு எந்த பாதையில போச்சோ அதே பாதையிலேயே திரும்பி வரும். ஆனா சில பறவை இனங்கள் இருவேறு பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கும். போறது ஒரு பாதையா இருக்கும், வர்றது ஒரு பாதையா இருக்கும். பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். சில பறவைகள் மட்டும்தான் இறைக்காகவோ இல்லை ஓய்வுக்காகவோ தரையிறங்கும். எங்கேயுமே நிற்காம அது எங்க போகணுமோ அங்க போய் சேரக்கூடிய பறவைகளும் இங்கே இருக்கு. அந்த மாதிரி வலசை போகும்போது பறவையோட உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எங்கேயுமே நிற்காது, எந்த உணவும் சாப்பிடாது, ஓய்வும் எடுக்காது. அப்போ அந்த மாதிரி வலசை போகும்போது அதோட உடல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். என்னென்ன மாற்றங்கள்னா, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இந்த மாதிரி குறிப்பிட்ட சில மாற்றங்கள் எல்லாமே அந்த பறவையோட உடல்ல ஏற்படும். ஒரு பறவை பார்க்கறதுக்கு அப்படியே வேற ஒரு பறவை மாதிரி சில நேரங்கள்ல மாறியிருக்கும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடலை எழுதினவர் யாரு? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் எழுதிய பாடல் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இங்க தெரிந்து கொள்வோம்ல நமக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எதை பத்தினதுன்னா, கப்பல் பறவை அப்படிங்கிற ஒரு பறவையை பத்தி. இந்த பறவைகள் நம்ம முன்னாடி சொன்ன எங்கேயுமே நிற்காம பறக்கக்கூடிய பறவை இனத்தை சேர்ந்தது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும். சிறகே அடிக்காம ஒரு பெரிய கடலை தாண்டி பறக்கிற அளவுக்கான பறக்கும் திறன் இந்த பறவைகிட்ட இருக்கு. அதனால இதை நம்ம கப்பல் பறவை அப்படின்னு சொல்றோம். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இந்த கப்பல் பறவைக்கு வேறு விதமான பெயர்களும் இருக்கு. பூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை, இந்த மாதிரியான பெயர்களும் இந்த கப்பல் பறவைக்கு இருக்கு. அடுத்தது, ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம்ல, நாராய் நாராய் செங்கால் நாராய், சத்திமுத்த புலவர் பாடினாருன்னு. அதை உறுதியாக்குற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆய்வுகள்லையும் இந்த செங்கால் நாரைகள் தமிழகத்துக்கு வரக்கூடிய செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டு பறவைகளும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமா, அதாவது அது தங்குற இடமா திகழ்கிறது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? இப்ப
வெகுவா அதிகமாக அழிஞ்சுக்கிட்டு வர்ற பறவை இனங்களில் ஒன்று தான் சிட்டுக்குருவி. இது உருவத்தில் சின்னது தான். இது பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனேயே இது ஆண் குருவியா இல்லை பெண் குருவியான்னு வேறுபாட்டை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆண் குருவியோட தொண்டை பகுதி, அந்த தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். அதுவே உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்துலையும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவியோட உடல்னா அது வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சிட்டுக்குருவியை பொறுத்த வரைக்கும் அது கூடு கட்டி வாழக்கூடிய பறவை இனம். இது கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இது துருவ பகுதிகள் தவிர மனிதர்கள் வாழக்கூடிய மற்ற எல்லா இடங்கள்லையுமே இந்த சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்க முடியும். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இதால் வாழ முடியும். துருவ பகுதிகள் ரொம்ப பனி சூழ்ந்த பகுதிகள் தவிர அதிகமான பகுதிகளில் இந்த சிட்டுக்குருவி வாழும். இதோட உணவுன்னு பார்த்தோம்னா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன், இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுகள் எல்லாமே இந்த சிட்டுக்குருவி சாப்பிடும். அதுவே அதோட குஞ்சுகளுக்கு, சிட்டுக்குருவியோட குஞ்சுகள் எது சாப்பிடும்னா பெரும்பாலும் புழுப்பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடும். தானியங்களோ மலர் அரும்புகளையோ அது சாப்பிடாது, வெறும் புழுப்பூச்சிகள் மட்டும்தான் சாப்பிடும். குஞ்சுகளுக்கு இந்த தாய்க்குருவி வந்து புழுப்பூச்சிகளை பிடித்து அது வந்து ஊட்டி விடும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள்னு பார்த்தோம்னா அது 10 to 13 ஆண்டுகள் மட்டும்தான். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் மட்டும். சிட்டுக்குருவி உருவத்துல சின்னது, ஆனா அது வேகமா பறக்கக்கூடிய திறன் கொண்டது. அதனாலதான் விரைவாக செல்றவன சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்போ சிட்டுக்குருவிகளோட அழிவுக்கு எதெல்லாம் காரணங்களா இருக்கும்னு பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவாக கிடைக்கக்கூடிய புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. இப்போ நம்ம விவசாயத்துல பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துறோம், அதனால புழுப்பூச்சிகள் வர்றதில்ல. அப்போ குருவி குஞ்சுகள் என்ன செய்யும், புழுப்பூச்சிகளை மட்டும்தான் சாப்பிடும்னு பார்த்தோம். அப்போ நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அதெல்லாம் கொல்றனால குருவி குஞ்சுகளுக்கு புழுப்பூச்சிகள் உணவா கிடைக்கிறது இல்லை. அதுவும் அதோட இனப்பெருக்கத்துக்கு, அதோட அழிவுக்கு ஒரு காரணமா இருக்கு. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தாவரங்களையே வேலிகள் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல வந்து அது கூடு கட்டி வாழும். ஆனா இப்போ வந்து செயற்கை வேலிகள் போட்டிருக்கிறதுனால அதால கூடும் கட்ட முடியறது இல்ல. சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்களும் குறைந்து விட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. அங்கங்க புதர் செடிகளா இருக்கக்கூடிய செடிகளும் இப்போ வந்து இல்லை. அதனாலையும் இந்த சிட்டுக்குருவிகள் அழியறதுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கு. உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் மற்ற பெரிய பெரிய பறவைகள் எல்லாமே இந்த சிட்டுக்குருவிகளோட போட்டியிடுறதுனால இந்த சிட்டுக்குருவிகள் அழிவுக்கு அதுவும் பெரிய காரணமா இருக்கு. பறவை இனங்களை, இந்த மாதிரி பறவை இனங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரியான மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் நம்ம வளர்க்கணும். நம்மளோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம தோட்டங்கள்லையும் வயல்வெளிகள்லையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா தெளிக்கிறத தவிர்க்கணும். இது எல்லாமே நம்ம பறவை இனங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில செயல்முறைகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடினவர் பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். அவர் அவங்களுக்கு சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அரிசிகளையும் குருவி குஞ்சுகளுக்கு போட்டுட்டு அவர் வந்து பட்னியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் பறவை மனிதர், இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. தன்னோட வாழ்நாள் முழுவதையுமே பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுலையும் அந்த பறவைகளை படம் பிடிக்கிறதுலையுமே ஈடுபட்டார். அதனால அவர் இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். டாக்டர் சலீம் அலியோட வாழ்க்கை வரலாற்று நூல் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். ஆர்டிக் ஆலா, இந்த பறவை தான் உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது
22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் எல்லாமே நீங்களும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள். தரை ப்ளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப் பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. இப்போதான் நம்ம பார்த்தோம் 22,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஒரு பறவையால் பறக்க முடியும்னு. அதுதான் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். அவர் என்ன பாடினாரு? நாராய் நாராய் செங்கால் நாராய். இந்த வரியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு. நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இருப்பிடம், இனப்பெருக்கம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக உணவுன்னு போட்டிருக்கேன். சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு. நான் வெளிநாடு சென்றேன். வாழ்நாள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 13 ஆண்டுகள். செயற்கை. செயற்கை உரங்களை தவிர்க்க வேண்டும். பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அவங்க பிராக்கெட்டில் கொடுத்துக்கிற 2 வார்த்தையை எந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கோ அந்த இடத்துல எடுத்து எழுதணும். அடுத்தது தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்தது குருவினா. பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. 2வது கேள்வி. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். இதெல்லாமே வலசை போகும்போது பறவையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சிறுவினா. சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. நம்ம பாடத்தில் சிட்டுக்குருவியை பற்றி எதெல்லாம் படித்தோமோ அதிலிருந்து ஒவ்வொரு பாயிண்ட் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாள்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும். வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். இதை நீங்கள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும்னு எழுதிக்கலாம். சிறுவினா 2. வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? மேலே வலசை போதல் பற்றிய சில குறிப்புகள் எல்லாமே நம்ம பாடத்திலிருந்து படித்தோம். இதுவும் பாடத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து எழுதியிருக்கோம். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை செல்லும். வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பறக்கும். எல்லா பறவைகளுமே வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து பறக்கும். அதில் சில பறவை இனங்கள் அதே பாதையில் திரும்பும். சில பறவை இனங்கள் 2 பாதைகளை பயன்படுத்தும். இருவேறு பாதைகளை பயன்படுத்தும். போகிறதுக்கு ஒரு பாதையும் வர்றதுக்கு ஒரு பாதையையும் பயன்படுத்தும். சிந்தனை வினா. பறவை இனங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட நாம் செய்ய வேண்டியவையை பற்றி சிந்தித்து எழுதுக. பறவை இனங்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு புக்லேயே கொடுத்துருந்தாங்க. ஆல் அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்த்தல். மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்த்தல். செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிப்பதை தவிர்த்தல். இதெல்லாமே ஒரு பறவை இனம் அழியாமல் காப்பாற்றுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய செயல்முறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பாட சம்பந்தமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.